நம்ம டே டு டே மெஷின் லைஃப் ஒரு சிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு மெஷின் லைஃப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு ஜோன் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது அஹ், நம்ம வந்து ஒரு பழைய காலத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? அண்ட் நம்மளுடைய நேட்டிவ் சென்னைக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு கிராமமான ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த தக்ஷன் சித்ரா. இந்த தக்ஷன் சித்ரா வந்துட்டு சோழிங்கநல்லூர் பக்கத்தில், அதாவது பெரும்பாக்கத்தில் இருந்து ஹார்ட்லி ஒரு 30 மினிட்ஸில் போயிடலாம். அண்ட் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தான். பட் ஸ்டில் இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது போகிறதுக்கு ஒர்த்தான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தக்ஷன் சித்ரா போன உடனே என்ட்ரன்ஸில் இந்த கிராஃப்ட் பிளேஸ்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்துட்டு நிறைய புக்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப, நம்மளுக்கு தான் புக்ஸை பார்த்தா ரொம்ப பிடிக்குமே, ஸோ என்ன புக்கை படிக்கிறது, அந்த இடத்துலையே உட்காந்துருவேனா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. மற்ற இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ இருக்குது. ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த 10 ஏக்கரையும் சுற்றி பார்க்க முடியுமான்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த கிராஃப்ட் பிளேஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு போவீங்க? சென்னையில் வேறு ஏதாவது பிளேஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு அப்படியே கமெண்ட்டை தட்டி விடுங்க. தக்ஷன் சத்ரா ரிலேட்டடாக எடுத்து வச்சுருந்த எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பபாய்.